கட்டியங்காரனின் கோபம். சீவகனால் அடக்கப்பட்ட பட்டத்து யானை அசனி வேகம் உடல்நிலை சரியில்லாமல் கிடந்தது. சீவகன் அதை அடக்குவதாக கூறி இம்சைப்படுத்திவிட்டான் என்றும் அதனால்தான் அது முடங்கி கிடக்கிறது என்றும் அரசனிடம் வத்தி வைத்தனர் சிலர். சீவகன் மீது பொறாமை கொண்டிருந்த கட்டியங்காரனுக்கு இது ஒரு வாய்ப்பாயிற்றே. மைத்துனன் மதனனை அழைத்து வீரர் சிலருடன் சென்று சீவகனை சிறை செய்து அழைத்து வருமாறு உத்தரவிட்டான். குணமாலையின் வீட்டிலிருந்த சீவகனை மதனன் சிறை செய்ய முயன்றான். உடனே சீவகன் வாளை உருவி அவனுடன் போருக்கு எழுந்தான். அப்போது அங்கு வந்த கந்துக்கடன், அரசனுடைய ஆணையை எதிர்க்க வேண்டாம், மதனனுடன் நீ புறப்பட்டு செல், அரசனிடம் பிறகு பேசி முடிவு செய்து கொள்ளலாம் என்று கூறினான். லோகமாபாலர் ஓராண்டு வரை நீ பொறுமையாக இருப்பது நல்லது என்று கூறி சென்றது சீவகனின் நினைவுக்கு வந்தது. அமைதியாக மதனனுடன் புறப்பட்டு சென்றான். சீவகனை சிறைப்பிடித்து சென்றதை அறிந்து மக்கள் கவலை கொண்டனர். மன்னனே காரணம் என தூற்றினர். கந்துக்கடன் அரசனிடம் சென்று பெரும் பொருள் தந்து தன் மகனை விடுதலை செய்யுமாறு வேண்டினான். கட்டியங்காரன் சம்மதிக்கவில்லை. வருத்தத்துடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்த கந்துக்கடனை ஒரு துறவி அணுகினார். சீவகனுக்கு எக்குறையும் நேராது, கவலை வேண்டாம் என்றார். அவனும் மன நிம்மதியுடன் வீடு வந்து சேர்ந்தான். என் பட்டத்து யானையை அடக்கிய சீவகனுக்கு முன்னால் அசனி வேகத்தை கொண்டு வந்து நிறுத்துங்கள், அது அவனை கொன்று பழிக்கு பழி வாங்கட்டும் என்று கட்டியங்காரன் மைத்துனன் மதனனுக்கு ஆணையிட்டான். மதனன் சீவகனை அழைத்துச் சென்று யானையின் முன்பாக நிறுத்த முற்பட்டான். உடனே சீவகன் நாய் வடிவிலிருந்து தெய்வ வடிவு பெற்ற தன் நண்பனை கதஞ்சனனை நினைத்தான். அடுத்த நொடி அங்கே ஒரு பெரும் புழுதி புயல் ஆவேசமாக சுற்றி சுழன்றடித்தது. சுற்றியிருந்தோர் கண்களிலெல்லாம் மணல் தூசு. எல்லோரும் கண்களை மூடிக்கொள்ள சுதஞ்சனன் சீவகனை ஒரு நொடியில் சந்திரோதய நகருக்கு கொண்டு போய்விட்டான். ஓய்ந்தது புழுதி புயல். பார்த்தால் சீவகனை காணோம். எங்கே போனான்? சீவகனை காணாதது கண்டு மதனன் ஆடி போய்விட்டான். கட்டியங்காரன் சும்மா விடுவானா? அவன் கோபத்துக்கு ஆளானால் தன்னையும் கொன்று விடுவானே. பதறி துடித்த மதனனுக்கு ஒரு குறுக்கு புத்தி யோசனை. அதன்படி அங்கிருந்த ஒருவனை மறைவிடத்தில் வைத்து கொன்றான். அடையாளம் தெரியாதபடி அவன் முகத்தை சிதைத்தான். கட்டியங்காரனிடம் சென்று சீவகன் தப்பியோட முயன்றான், ஆகவே அவனை கொன்றுவிட்டேன் என்றான். பகைவன் ஒளிந்தான், இனி நிம்மதி என்று எண்ணி மகிழ்ந்தான் மன்னன். சீவகனின் தோழர்களுக்கு உண்மை தெரியுமா? அவர்கள் சீவகன் இறந்து விட்டான் என்றே எண்ணி கலங்கினார்கள். பதுமையை மணந்தான். சுதஞ்சனன் சீவகனை தன்னுடைய சந்திரோதய நகருக்கு கொண்டு சென்று நன்கு உபசரித்தான். ஒரு சில நாட்கள் சென்றன. சீவகன் சுதஞ்சனனிடம் உயிரை காப்பாற்றினாய், உபசரித்தாய், உனக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. இனியும் உனக்கு நான் இங்கு சுமையாக இருக்க விரும்பவில்லை. உலகத்தை சுற்றி பார்க்க ஆசை என்றான். அதனால் என்ன? தாராளமாகச் செல். ஆனால் உனக்கு துணை வர என்னால் இயலாது. அதனால் உனக்கு 3 மந்திரங்களை கற்றுத் தருகிறேன். அதுதான் உனக்கு பக்கத்துணை. என்ன மந்திரம்? நினைத்த உருவத்தை பெறுதல், நஞ்சை போக்குதல், அழகிய தோற்றத்தை பெறுதல். இந்த 3ஐயும் அந்த மந்திரங்களை கொண்டு செய்ய முடியும் என்றான். அவ்வாறே அந்த 3 மந்திரங்களை கற்றுக் கொடுத்தான். சீவகன் புறப்பட்டான். பல நாடுகளை சுற்றிவிட்டு இறுதியில் பல்லவ நாட்டின் தலைநகரமான சந்திரபா நகரை அடைந்தான். அந்த நாட்டுக்கு அரசனாக இருந்தவன் தனபதி என்பவன். அவனுக்கு ஒரு மகன், ஒரு மகள். மகன் லோகமாபாலன், மகள் பெயர் பதுமை.
சீவகன் லோகமாபாலனை கண்டான், பழகினான். இருவரும் நண்பர்களாயினர். ஒரு நாள் அரண்மனையில் ஒரு நடன நிகழ்ச்சி நடந்தது. இருவரும் அதை பார்த்து ரசித்து கொண்டிருந்த வேளை அரண்மனை வேலைக்காரி பதற்றத்துடன் ஓடி வந்தாள். இளவரசி பதுமையை பாம்பு கடித்து விட்டதாம். உடல் முழுவதும் நஞ்சு பரவி மயங்கி கிடக்கிறாளாம். சீவகன் லோகமாபாலனுடன் பதுமை இருக்கும் இடத்தை நோக்கி விரைந்தான். ஒரு குவளை மலரை எடுத்தான். நஞ்சை போக்கும் மந்திரத்தை உச்சரித்தான். மலரை அவள் தலையில் வைத்தான். சற்றைக்கெல்லாம் பதுமை கண் விழித்தாள். தூக்கத்திலிருந்து விழித்தவள் போல் விழித்து எழுந்தாள். பதுமையின் தந்தையும் மற்றவர்களும் சீவகனை பலவாறாக பாராட்டினர். சீவகனின் அழகில் மயங்கிய பதுமை அவனையே மணக்க விரும்பினாள். மன்னனும் லோகமாபாலனும் கூட அப்படி விரும்பினர். சீவகனுக்கும் பதுமைக்கும் சிறப்பாக திருமணம் நடந்தேறியது. பதுமையுடன் சில நாள் வாழ்ந்த சீவகன் பின்னர் ஒரு நாள் சொல்லிக் கொள்ளாமல் வெளியேறிவிட்டான். கணவனை காணாது கலங்கினாள் பதுமை. தந்தையும் அண்ணனும் சீவகன் விரைவில் வந்து சேருவான் என்று ஆறுதல் கூறி தேற்றினர். கேமசரியின் திருமணம். பதுமையை பிரிந்த சீவகன் தக்க நாட்டுக்கு வந்தான். அதன் தலைநகர் கேமமாபுரம். அங்கே சுபத்திரன் என்றொரு வணிகன். அவன் மகள் கேமசரி. சுபத்திரன் தன் மகளுக்கு பல இடங்களில் வரன் பார்த்தான். ஒன்றும் அமையவில்லை. சோதிடர்களை கலந்து ஆலோசித்தான். அவர்கள் கேமசரி ஜாதகத்தை ஆராய்ந்து, எவனை கண்டு உன் மகள் வெட்கப்பட்டு தலை குனிகிறாளோ அவளே அவளுக்கு கணவனாவான் என்று கூறினார். சுபத்திரன் நல்ல மாப்பிள்ளைகளாக அழைத்து வந்து விருந்து கொடுத்து மகள் கையால் பரிமாறச் செய்தான். ஆனால் எந்த ஒரு மாப்பிள்ளையை கண்டும் கேமசரி வெட்கப்படவில்லை. ஒரு நாள் சீவகன் ஓரிடத்தில் அமர்ந்திருந்தான். அவன் அழகனாக இருக்க கண்டு சுபத்திரன், இவன் நம் மகளுக்கு பொருத்தமான கணவனாக அமைவான் என்று எண்ணி அவனை தன் வீட்டுக்கு விருந்துண்ண அழைத்தான். சீவகனை கண்டதும் கேமசரி வெட்கத்துடன் தலை குனிந்தாள். அப்புறம் என்ன, சீவகனுக்கே மகளை மணம் முடித்தான் சுபத்திரன். கேமசரியுடன் சில நாட்கள் வாழ்ந்த சீவகன் முன்போலவே சொல்லிக் கொள்ளாமல் கிளம்பிவிட்டான். சுபத்திரன் அவளுக்கு ஆறுதல் கூறினான். சீவகனை எதிர்பார்த்து தினமும் கண்ணீர் வடித்து வந்தாள் கேமசரி.